இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க கட்சி ஒன்றும் சங்கரமடம் இல்லைன்னு சொன்னது யாரு? யார் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சீஃப் எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள். சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுயநல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். புலிக்கு பதுங்கவும் தெரியும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது. நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குரூப் வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனாலதான் நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காது. ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கு டிக்ஷனரி போட்டவங்க, டிக்ஷனரியே போட்டுருவோம் நாங்க கெட்ட வார்த்தைக்கு. அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படி என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமாண்டு கூட போவேன். செஞ்சிருந்தா செய்யாத நான் என்ன பண்ணுவேன்? சொல்றவனை மாமாவாக்கிடுவேன். என்ன அப்படி நீங்க அங்கே போனீங்கன்னா அப்புறம் நான் அடுத்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிடும். இப்ப நடிகர் இருக்காருல்ல, வருங்கால நடிகர், அந்த நடிகரோட அப்பா யாரு? ஒரு டைரக்டர். அவங்க அம்மா யாரு? ஒரு பாடகி. அவருடைய மகன் யாரு? அவர் ஒரு டைரக்டர். ஒரே குடும்பம் தான். அவரு நடிக்கலாம், அவங்க அப்பா டைரக்ட் பண்ணலாம், அவர் பையன் டைரக்ட் பண்ணலாம், அவங்க அம்மா பாடலாம். ஆனா தளபதியாருடைய மகன் உதயநிதி மட்டும் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னா இதுல என்னடா நியாயம்? கேட்கிறவன் கேளைன்னா கேட்பையில நெய் வடியுதுன்னு சொல்றீங்களா? ஒரு கொஞ்சம் புரிதலோட பேசி, தப்பு உங்ககிட்ட இருக்க, உங்ககிட்ட அடிப்படையாகவே உங்ககிட்ட தப்பு இருக்க, அப்புறம் நீங்க இன்னொருத்தர் சொல்றீங்க. ஆனா நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இப்போ மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு நான் உங்களிடத்துல பேசுவதும் சரி, இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியின் கீழே நாம் இருக்கின்ற இந்த தருணத்தை வரக்கூடிய காலங்களே நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமது தலைமுறைகள் அனாதைகளாக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க.